நார்மல் நடை. நார்மலா என் ஹஸ்பண்ட் நீங்க பக்கத்துல பார்த்து இப்ப நார்மலே பார்த்தேனா? அப்படிதான் நடப்பேன். சோ யூசுவலா இப்படி தான் நடப்பேன். மெதுவா வீணா வாசிக்கிற மாதிரி. அதே என் ஹஸ்பண்ட் இருந்தாரு எனக்கு ஹெல்ப் ஏதாவது வேணும் அப்படினா டக் மாதிரி கொடுங்க. மேல் பாதி ஆக்டிங் வேற வலிக்குது. பாத்து முதல்ல ஒரு உண்மை நடை நடங்க பாப்போம். 9th month இது நார்மல் நடை. இந்த வாக்கிங்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா சரி அப்படியே நான் பல பேர் ரோட்ல இப்படி வாக்கிங் போய் பாத்துருக்கேமா. நான் கூட ஐயோ அப்படிலாம் நினைச்சிருக்கேன். ஆனாலும் இது கொஞ்சம் அதிகம் இல்ல? என்ன ஒரு நடிப்பு. முதல் 2 வரிசையில 2 பக்கமும் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கன்சீவா இருக்காங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். சரிப்பா இப்ப என்ன வேலைய வந்திருக்கடா நீ? தாய்மை நம்ம எப்ப சாஃப்டான விஷயங்களை பார்ப்போம். ஆக்சுவலா அப்படி கிடையாது. தாய்மை என்பது ரொம்ப கராரானதும் கூட. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க அம்மாக்கு சண்டை வருது. அப்ப அந்த கராரும் கருணையும் தான் இன்றைய நீயாரானா. மைக்கு கொடுங்க அம்மாட்ட. கர்ப்பம் அடைந்த பிறகு உங்க பொண்ணு எவ்வளவு அழகாயிட்டாங்க. உங்க முகம் எவ்வளவு அழகா மாறிச்சு. நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. மாசமா இருக்கும்போது அழகா இருந்தா பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணு டல்லா இருந்தாங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. என்னடா புது ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறீங்க? இப்போ உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்களா டல்லா இருக்காங்களா? இப்ப டல்லா தான் இருக்காங்க. எங்க இருக்காங்க உங்க பொண்ணு? இவங்களா? ஏமா இவ்வளவு மலர்ச்சியா இருக்காங்க? அவங்களோட ஆசை வந்து பையன் வேணும் அப்படின்னு. அதாவது ஒரு முகத்தை நமக்கு தேவையான மாதிரியே சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து எனக்கு ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப அசிங்கமாயிட்டேன். என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு? சில எல்லாரும் சொன்னாங்க அது பையன் தான். ஆனா எனக்கு பொண்ணுதான் பிறந்தது. ஆனா சொல்ற பூரா பொய்யா போயிருது. என்ன ஆம்பளை புள்ளனா பொம்பளை புள்ள பிறகுது, பொம்பளை புள்ளனா ஆம்பளை புள்ள பிறகுது. பொண்ணு மலர்ச்சியா இருக்கா இல்லையா? இருக்காங்க. மலர்ச்சியா இருந்தா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? மலர்ச்சியா இருந்தா பொம்பளை பிள்ளை. அப்ப இப்ப பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? ஏட்ட சொல்லு முதலியா இழிக்கிற? நான் அடுத்த சிதுல வந்து சொல்றேன். ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. மத்தவங்க நம்ம கன்சீவா இருக்கோம் அப்படின்னு கவனிப்பாங்கிறதுக்காகவே எப்படி நடக்கிறீங்க? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். ரொம்ப கேஷுவலா நடப்பேன் சார். ஆக்சுவலா அந்த மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பீடா நடப்பேன். நான் ஓடுற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ண சொன்னாங்க. சோ அப்ப வந்து வைரலா ப்ரொஜெக்ட் பண்ணி பின்னாடி முதுக சாச்சிட்டு அப்படியே ஸ்வெட் பண்ற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு போலீஸ் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு ஒரு ராஜ மரியாதையோட போய் ஓட்டு போட்டு வந்தேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆபீஸ்ல வந்து லிஃப்ட்ல ஏறணும். எல்லாரும் டக்குன்னு உள்ள வந்துருவாங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறது. சரி எங்கேயாவது நம்ம போனோம், நம்ம அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு தானா அந்த அட்டென்ஷன் கிடைச்சு நம்மளுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருவாங்க. மாஸ்டர் பிளான். விருப்பம் இருக்கவங்க இது நடந்து காட்டலாம். என்டர்டைன்மெண்ட்டுக்கு எப்படி அலையறாங்க? இப்ப 7வது மாசம் மேடம் இப்ப எப்படி நடக்கிறீங்க? மெல்ல மெல்ல. என்ன செவருக்கு வலிக்கும். நார்மல் நடை. நீங்க பார்த்து இப்ப நார்மலே பார்த்தேனா? அப்படிதான் நடப்பேன். சோ யூசுவலா இப்படி தான் நடப்பேன். மெதுவா வீணா வாசிக்கிற மாதிரி. அதே என் ஹஸ்பண்ட் இருந்தாரு எனக்கு ஹெல்ப் ஏதாவது வேணும் அப்படினா டக் மாதிரி கொடுங்க. மேல் பாதி ஆக்டிங் வேற வலிக்குது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நார்மலா எப்படி நடப்பீங்க? இருந்தாலும் கூட நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படிங்கறத காட்டுறதுக்காக எப்படி நடப்பீங்க? இதோ வந்துட்டேன். பாத்து முதல்ல ஒரு உண்மை நடை நடங்க பாப்போம். 9th month சார். இது நார்மல் நடை. அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லுன்னு வரும் மேடம். இப்ப ஒரு அந்த நடை இருக்கும்ல, நம்ம பிரெக்னன்ட் ஆயிருக்கனாலே ஒரு நடை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் முடியாத மாதிரி புடிச்சிட்டு என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? இந்த வாக்கிங்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா சரி அப்படியே எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ கூடவே வருவாரு. அதனால வாக்கிங்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராவா அவர் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அட பாவி மனுஷா, நம்ம வீக்னஸ பூரா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி எல்லாம் லாக் பண்ணணுமோ அப்படி எல்லாம் லாக் பண்ணி நான் பல பேர் ரோட்ல இப்படி வாக்கிங் போய் பாத்துருக்கேமா. நான் கூட ஐயோ அப்படிலாம் நினைச்சிருக்கேன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஹெல்ப் பண்ணுவாரே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முடியாத அப்படி ஒரு இது நடக்கும்போது கொஞ்சம் நடந்து காமி. என்ன கிண்டலா? இங்க என்ன ஃபேஷன் ஷோவா காட்டுறாங்க? நடந்து காட்டுறதுக்கு நீங்க எப்படி ஏறினீங்க ஆக்சுவலா? வாங்க பாத்து பாருங்க. எனக்குமே பதட்டமா தான் இருக்கு. பதட்டமா இருக்குல்ல? பதட்டமா இருக்கா? என்னையா பதட்டம்? இல்ல நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க பாட்டுக்கு வரலாம் அப்படி. பட் அவர் வந்து கேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆஹா, அடடடடடா, இது தெரியாம போச்சே. தெய்வமே என்னங்க சரட்டு புரட்டுன்னு இறங்கி ஏறுறீங்க? இப்ப வாங்க பாப்போம். வீட்டுக்காரர் பாத்துக்கிட்டு இருக்காரு. Oh my God, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓ
கவனம் பார்த்து வாங்க 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 மெதுவாங்க மெதுவாங்க. ஐயோ நீங்க எப்படி நடந்தா எனக்கே வயிறு கலக்குதுங்க. மெதுவா மெதுவா. ஆனாலும் இது கொஞ்சம் அதிகம் இல்ல. என்ன ஒரு நடிப்பு. இப்படி ஒரு பிறவி நடிகை நம்ம வந்து இனிமேல் இந்த திரையுலகத்துல கிடைக்காது. மத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கும் அம்மாட்ட சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க நம்பவே இல்ல சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னோனே சகல சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்ப சொல்லாத. இல்ல சகல சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் ஏன் நான் கால் பண்ணி மாதிரி நான் கன்சீவா இருக்கேன் பாப்பா உண்மையா சொல்றியா நிஜமாவா எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் டாக்டர்ட்ட போய் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆமா பாப்பா நீ பிரெக்னென்ட்டா தான் இருக்கேன்னு நம்பினாங்க. இப்பவாவது என்னை பத்தி உணர்றீங்க. ஏற்பா ஏறி போய் நம்ம நார்மலா மிச்சவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவோம் ஒரு கேஷுவலா. பட் அம்மா கிட்ட சொல்லும்போது ஒரு வெக்கம் இருக்கும் அதுல. வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆக்சுவலா நான் ஹஸ்பண்ட் கிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும்னு நினைச்சேன். பட் அவர் என் கூடயே சுத்திட்டு இருந்தனால சொல்ல முடியல. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன? எங்க அம்மா கோமா சொல்லு அப்படின்னாங்க. அப்புறம் அம்மா நானும் இப்ப அம்மாவா போறேன் நீயும் அம்மா 2 பேரும் ஒரே இதுல தான் இருக்கோம் அப்படின்னு எங்க அம்மா 2 மினிட்ஸ் பேசவே இல்ல. அந்த எமோஷனல் ஃபீல் என்னால உணர முடிஞ்சது. குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா ஃபர்ஸ்ட் அம்மாக்கு தான் கால் பண்ணது. கேட்டோனே அவங்க சந்தோஷத்தை வந்து 100 டைம்ஸ் பெருசு பண்ணா எப்படி இருக்கும். செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்ட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படியே ஈஸ்வரா இந்த மாதிரி இருக்குமே அப்படி சொன்னேன். அவங்களுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் சைலன்ஸ். எனக்கு என்னால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஒரே நாள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வந்த ஒரு ஃபீலிங், ஒரு ஆன்டி ஃபீலிங் வந்துருச்சு எனக்கு அப்பவே. ஆன்டி ஃபீலிங்லமா மெச்சூர் ஃபீலிங். அது ஏதோ ஒரு ஃபீலிங். ஆனா சார் சூப்பர் ஃபீலிங் சார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அழுகையா வந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படி அம்மா பார்க்கணும் அவ்வளவு ஆசை அந்த நேரத்துல? நான் குமாரே உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு பிடிக்காது? நான் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். அம்மா வந்து வயிறு தடவி பார்த்தா அந்த இன்டிமசி வந்து ஹஸ்பண்ட் தடவி பாக்குறது வந்து இப்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்ல. ஒரு 25 இயர்ஸ் மேபி இருக்கலாம். அதுக்கப்புறம் அம்மா வயிறை டச் பண்ணா அந்த ஒரு ஃபீல் வந்து லிட்டரலி லைக் பட்டர்ஃப்ளை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏப்பா இது அப்பதான் பிறப்பார். எல்லாரும் அதான் சொல்றாங்க. அவ்வளவுதான் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அப்படியே நினைச்சுக்கங்க. அதான் சரி. என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து போய் எழுதிட்டு. இப்ப அம்மா கிட்ட போவோம். டாக்டர் பேச்ச கேக்குறா ஏன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற வருத்தம் யாருக்கு இருக்கு? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் குழந்தைக்கு நல்லது இல்ல அதெல்லாம் முடியாதுமா. எல்லாமே நெட்ல பாத்துட்டோம். நாங்க இதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நம்ம கொஞ்சம் படிக்கிறோம் அதை செஞ்சு பாப்போமேன்ட்டு தான் இந்த வாட்டி பைனாப்பிளும் சாப்பிட்டு பார்த்தேன் பப்பாயும் சாப்பிட்டு பார்த்தேன். ஒன்னும் ஆளு சார். சோ அது வந்து சும்மான்ற ஒரு இதை உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இருக்கட்டும் சொல்றேன். என்னென்ன சாப்பிடக்கூடாது? கருப்பு திராட்சை சாப்பிடக்கூடாது. குழந்தை கருப்பாயிடும்னு அது ஒரு ஐதீகம். ஐதீகம் மீறினா தெய்வ குத்தம், மீறிட்டா கண்டு குத்தம். சொல்றது என் சித்தம். இது ஒரு ஐதீகம். என்ன ஒரு கண்டுபிடிப்பு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பிரெக்னன்சி டைம்ல போட்டோ எடுக்கிறேன்னு பயங்கரமா திட்டுவாங்க. அது வந்து கண்ணு படுமா? நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. உண்மையிலேயே அது கண்ணுப்படும். அது மாதிரி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனாலதான் நாங்களும் சொல்றோம். ஊருக்குள்ள சொல்லலாம் நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்கா சொல்ற? ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா சொல்ற? குழந்தை பிறந்த அன்னைக்கு போட்டோ எடுப்பீங்களா மாட்டீங்களா? நான் கண்ணு முழிச்சிட்டேன்னா கண்டிப்பா எடுப்பேன். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆமா ஓ இந்த வாட்ச் எல்லாமே கூட இந்த ஸ்பெஷல் ஆமா பீரியட் ஃபிட்பிட்ஸ். ஃபிட்பிட்ஸ் வாட்சி வேறடா. 20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்து மறந்துடுவேன். எந்திரிச்சு நடக்கிறதுக்கு வந்து மறந்துடுவேன். இது ரிமைண்ட் பண்ணோம். நம்ம ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியாவிங்க. என்னென்ன தேவையில்லாத செலவு செய்கிறார்கள் இந்த மாதிரி அம்மாக்கள்? செப்பலுக்கு 2000 கொடுத்து வாங்குறாங்க. எனக்கு கூட மனசு வரல. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. எங்க மாமியார் வீட்டுல யாரும் கேட்டுக்கல. உனக்கு என்ன போச்சு நான் எது வேணா நான் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பேபியோட ஃபேஸ் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனா இப்படிதான் இருக்கணும்னு நம்ம ஷாப் பண்ணும் போதே வந்து இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் போடணும்ன்ற அந்த ஒரு இமேஜினேஷன் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே மைண்ட்ல. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். உங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு விஷயமே ஆகுனாலும் what women most of the time do you will make him feel guilty. நீங்க என்ன பாத்துக்கிறதே இல்ல. நீங்க முன்ன மாதிரியே இல்ல. நீங்க உங்க தங்கச்சிக்கு தான் செய்றீங்க. நடக்குமா நடக்காத இத சொன்னா இல்லையா? ஆனா அந்த மனுஷன் உங்களை விட யாரையாவது நேசிப்பாரா? கண்டிப்பா இல்ல இல்ல. அப்பதான் என் பொண்டாட்டி மாசமா இருக்கா. ரெட்ட புள்ள. ஆனா அந்த அப்பா வீட்டை திரும்ப நீ சரியா பாத்துக்கிறியா? எங்க அம்மா வீட்ல இருந்தப்ப எப்படி இருந்தா தெரியுமா? உங்களை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. நல்லா தான் இருக்கே மைண்ட் வாய்ஸ். எப்பறா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. ஏன் when you make someone feel guilty that you can get things done. கரெக்ட்டா சொன்னீங்க. The whole market is making us feeling guilty. That too people educated. தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த அழகான ஒரு ஷோவை ஒரு அழகான சீமந்தத்தோட முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. அது நீங்க எப்போதுமே நம்ம சிஸ்டம்ல இருக்கும்ல அது கிடையாது. பாரா அழகான குட்டி பசங்க அவங்க ஆசைப்படுறபடி சீமந்தம் ஜாலியா ஃபன்னா பண்ண போறாங்க. ஓகேயா? குட்டி பசங்களா ஓடியாங்க. இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா?
சந்தோஷம். ஸ்பெஷல் சீமந்தம் குழந்தைங்க நடத்தி வைக்க போறாங்க. இந்த சீமந்தத்துல பாத்தீங்கன்னா இங்க சாக்லேட் சாஸ் இருக்கு. சோ சாக்லேட், தென் ஜாம், தென் cream and then இது என்னன்னு சொல்றது ஸ்வீட் ஒரு பலி மிட்டாய். டேய் இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஓகேயா, ரெடியா, ஸ்டார்ட்டா? சீமந்தம் பண்ணிடலாமா? குட். யோ ஆரம்பியா சீக்கிரம். என் தங்கச்சிக்கு நாளுக்கு நடக்குது. நாளுக்கு பாட்டு யாராவது பாடுங்க. நான் பாடுறேங்கண்ணா. ரொம்ப பிரமாதம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.